வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். வணக்கம் அருணி. வணக்கம் வினோதர்ஷன். சக்தி டிவி குளோபல் ஊடாக மூடிணைந்திருக்கும் சர்வதேச நேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களோடு நான் அருண் இரேஷ அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். ஒருகுடவத்த சுங்கத்தில் சீனி இறக்குமதி செய்த கொள்கலன் ஒன்றிலிருந்து 220 கிலோகிராம் கொக்கைன் கண்டுபிடிப்பு. பொறுத்து வீடுகள் குறித்து அமைச்சர் DM சுவாமிநாதன் கருத்து. யாராவது வீடு கட்ட கட்டி கொடுக்கணும், எனக்கு ஒரு ஆட்சேபனையே இல்லை. யாழ் தீவக பகுதி தாக்குதல் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை வெளிநாட்டிலிருந்து நாடு கடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு. இணையதள பாவனைக்கான வரி அறவீடு தொடர்பில் நீதி அமைச்சர் கருத்து. முறிகள் மோசடி தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு அவசியம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிப்பு. வடமாகாண சபையின் 2017 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். மன்னார் மாவட்டத்தின் பல குளங்கள் இன்னும் புனரமைக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் சுட்டிக்காட்டினார். 368 குளங்கள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த 368 குளத்திலும் 156 குளங்கள் கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. குளங்கள் புனரமைக்கப்படாமல் அந்த குளங்கள் அப்படியே கைவிடப்படுகின்ற ஒரு கவலையான விஷயங்கள் நடைபெறுகிறது. காலப்போக்கில் எங்களுடைய விவசாயிகள் எதன் மூலம் தங்களுடைய வாழ்வாதாரங்களை கொண்டு செல்வார்கள் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய பிரதேசங்களுடைய மக்களுடைய விவசாயத்தை நம்பியிருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற முன்மொழிவுகள் இடம்பெறப்படவில்லை. வியாடிக்குளம் அகத்திமுறிவு ஊடாக கட்டுக்கரை வந்தடைகிறது. நீங்கள் 2ஆக பிரித்தீர்களானால் அந்த வியாடிக்குளம் அகத்திமுறிப்பு குளங்கள் மட்டும் நீர்கள் நிரம்பி வழியும், கட்டுக்கரைக்கு நீர் எந்த வகையிலும் வந்து சேராது. கௌரவ அமைச்சர் அவர்களே, ஒரு அரசியல்வாதியின் நிர்பந்தத்தால் நீங்கள் சம்மதித்ததாக நான் கேள்விப்பட்டேன். தயவு செய்து அரசியல்வாதிகளை பார்க்காதீர்கள். மக்களுடைய இயல்பான வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த மாவட்டத்தை, திணைக்களத்தை 2ஆக பிரிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். මම ඔබතුමාගේ දැනුවත් වීම සඳහා කියනවා. එහෙම අපි තීරණයක් අරගෙන නැහැ. නමුත් එවැනි තීරණයක් ගන්නව නම් තමුන්නාන්සලා එක්ක සාකච්ඡා කරලා තමයි ඒ තීරණය ගන්න. එහෙම තීරණයක් ගන්න එපා. ඒක තමයි මම කියන්නේ. දැන් එක ඇමතුමාගේ වැටට ඒකට බයින්න එපා. මිනිස්සු බලන්න. මන්නාරම දිස්ත්‍රික්කයේ උள்ள මිනිස්සු තත්ත්වේ ඒගොල්ලෝ මොනවද බලාපොරොත්තු? ඒක බලලා ඔයගොල්ලෝ තීරණයක් ගන්න. கட்டுக்கரை குளம், வியாடி குளம், அகத்திமுறிப்பு, ஈச்சிலவக்க குளம், இந்த குளங்கள் நாங்கள் உங்களோட விண்ணப்பம் தந்தும் அதில் முன்மொழிவில் வரவில்லை. ஆனால் தாராபுரத்தில் ஒரு குளம் மாதத்தில் ஒருக்கா அமைச்சர் வந்து குளிப்பதற்கு 150 மில்லியன்கள் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறதாக வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சர் මම දැනගන්න කැමති ඔබතුමාගෙන් මේ අවුරුද්දකට සැරයක් මේ නාන්න කොයි ඇමතිවරයාද කියලා. කොයි ඇමතිද නාන්නේ, කොයි ඇමතිද වෙන් කරලා තියෙන්නේ? ගම ඇමති දැන් ගම ඇමති තමයි. ගම ඇමති උගල යෝජනාව තීලා උගල දන්නානේ ඒකේ කුඹුරු කරපු වැවුද නාන්න වැවුද කියලා. මම ඇදගෙන නෑවොත් මිසක් මේ ඔහොම වැව් හදලා නාන්නේ. ඒක නිසා ඔබතුමා කියන්න මම මේව කරගන්න. ගමේ ඇමති. හරි. இங்கு தாராபுரத்தை பற்றி பேசுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தாராபுரம் குளம் என்பது தாராபுரத்துக்கான அந்த அதாவது திட்டத்துக்காக 150 மில்லியனை ஒதுக்கி இருப்பதாக ஒரு பிழையான வழிகாட்டலை ஜனாதிபதிக்கு எடுத்துச் சொல்ல முயல்கின்றார்கள். இந்த திட்டத்திற்காக தாராபுரத்தை தனது பிறந்தகமாக கொண்ட மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதுதீன் அவர்கள் அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காக ஒரு நிதியை கேட்கின்ற போது, இந்த சபையிலே அவமானப்படுத்த நினைக்கின்ற போது உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திக் கொள்கின்றீர்கள். இப்பொழுது இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த TNA பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சில உறுப்பினர்களுக்கும் கிளி கொண்டிருக்கின்றது. முஸ்லிம் காங்கிரஸ் TNA ரகசிய பேச்சுவார்த்தைகள் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. அவர் பகிரங்கமாக வடக்கு கிழக்கு இணைக்கப்பட முடியாது. அவர் அதற்காக இவர்கள் பிழையான கருத்துக்களை இந்த சபையிலே கூட நினைக்கின்றார்கள். உங்களுடைய ரகசியமான ஒப்பந்தங்கள் அத்தனை மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வெறுமனே உங்களுடைய பிரதேசத்துக்கு அபிவிருத்திக்கு பணமானமாக இருந்தால்
அவரிடம் கேளுங்கள், தாராளமாக தருவார்கள். அதற்காக தாராபுரம் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெறுமனே கத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வங்குரோத்துத்தனத்தை பாராளுமன்றத்தில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மலையக மக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் இன்று பாராளுமன்றத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்த பொழுதிலும் அதிலே அவர்களுடைய உக்கிரமான பிரச்சனை இந்த சம்பள பிரச்சனை என்று சொல்லலாம். அந்த அளவு அவர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக சம்பள உயர்வு இன்றி மிகவும் கஷ்டப்பட்ட அந்த சமுதாயத்தினுடைய இறுதி நேர சம்பள பேச்சுவார்த்தை என்பது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தானாகவே போராட்டம் நடத்தி இந்த சம்பளத்தை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதிலும் ஒரு சமூகத்தினுடைய சம்பளத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு மட்டும், அதாவது இந்த தொழில் வழங்குகின்ற கம்பெனிகளை வைத்து தீர்மானிக்கின்ற தலையெழுத்தை கொண்ட ஒரு சமுதாயமாக இருப்பதை நாங்கள் மிகவும் வேதனையுடன் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். உங்களுக்கு தெரியும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்தளவு அமைச்சர் பதவி இருக்குதோ இல்லையோ, இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய நோக்கம் அதை நம்பி இருக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த நாட்டில் ஒரு சுபிட்சமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கிறது தான். அதே நேரம் தோட்ட கம்பெனிகள் எடுத்தீங்கன்னா, கம்பெனி முதலாளிமார் சம்மேளனம் நினைக்கிறாங்க அவங்க பேரரசர்களாகவும், தோட்டங்களில் உள்ள அதிகாரிகள் நினைக்கிறாங்க அவங்க சிற்றரசர்களாகவும் தான் இன்னைக்கு தோட்டங்களை நடத்துறாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க தோட்டங்களை கொடுத்த நேரம் மக்களையும் அவங்களுக்கு அடிமையாக கொடுத்துருக்குன்னு. ஹட்டனில் இருக்க ஒரு பெரிய பள்ளிக்கூடம் தான் ஹட்டன் ஐலண்ட்ஸ் பள்ளிக்கூடம். அதை நாங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், பல தேர்தல் இந்த போன தேர்தல் அறிக்கையில் எல்லா கட்சியுமே சொன்னாங்க மலையத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணும்னு. இப்ப அட்டனை அண்டிய மாதிரி வட்டவள தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான காணி இருக்குது. அதை சில தனியார்கள் அதை தனியார் மயப்படுத்த பார்க்கறாங்க. அவங்க சொந்த இதுகளுக்கு வளைச்சு போட பார்க்கறாங்க. நேற்று ஜனாதிபதியோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தை நடத்தி ஜனாதிபதி 1 வாரத்தில் பதில் சொல்றேன் இருக்காரு. அந்த 6 to 10 ஏக்கர் காணி எழுதி அங்கே இருக்குது. அதை அந்த ஐலண்ட்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து அந்த பள்ளிக்கூடத்தை பெருசாக்குறதுக்காக நாங்கள் இப்போ கேட்டிருக்கோம். அமைச்சர் நவீன் திசாநாயக்கவை பொறுத்தளவு இன்னைக்கு அவர் சொன்னார், டீ போர்ட்ல இருந்து இந்த கம்பெனிகளுக்கு உதவி பண்ண போறாங்கன்னு, $1 billion கொடுக்க போறாங்கன்னு கம்பெனிகளுக்கு. அதை அவர் மறுபரிசீலனை பண்ணணும். ஏன்னா சில கம்பெனிகள் இப்போ 1 மாசத்துக்குள்ளே கூட்டு ஒப்பந்தத்தை உதாசீனப்படுத்துறாங்கன்னா அதுக்கு அவர் மறுபரிசீலனை பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்கு பின்பு மேன்மதங்கிய ஜனாதிபதிகளான ஜே.ஆர். ஜெயவர்தனவா இருக்கலாம், திரு ஆர். பிரேமதாசா அவர்கள் இருக்கலாம், அல்லது சந்திரியா பண்டாரநாயக்க அம்மையார் இருக்கலாம், ஏனென்ற இந்த நல்லாட்சியை ஏற்படுத்தியதா இருக்கலாம். அனைத்து அரசாங்கங்களுடைய உருவாக்கத்திற்கு மிக முக்கியமான பங்குதாரிகளாக இருந்தவர்கள் இந்த மலையக மக்கள். அது மாத்திரமல்ல, மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஒவ்வொரு அரசாங்கத்திலும் முக்கியமான இடத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய உருவாக்கத்துக்கு பின்னால் மிகப்பெரிய சக்தியாக பலமாக இந்த நல்லாட்சி உருவாக்கத்திலே அதிகளவான தங்களுடைய பங்களிப்பை வழங்கியவர்கள் மலையக மக்கள். ஆனால் இந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையிலே நீண்ட காலமாக ஒரு சரியான மறுமலர்ச்சி ஏற்பட்டதாக, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான வாழ்வாதார முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. தோட்ட தொழிலாளர்களை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக இந்த நல்லாட்சி அரசு ஜனவரி மாதம் 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது 100 நாள் வேலை திட்டத்திலே அவர்களுக்கு அந்த 7 பேச்சு காணி கொடுக்கப்படுவதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த 7 பேச்சு காணி என்பது அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே சரியாக முன்னெடுக்கப்பட்டு பூரணப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, பொது தேர்தலிலும் சரி, இந்த தோட்ட மக்களுக்கு 7 பர்ச்சஸ் காணியை பெற்றுக் கொடுப்போம் என்ற உறுதி மீண்டும் மீண்டும் வழங்கப்பட்டது. மீண்டும் இந்த வரவு செலவு திட்டத்திலும் லயத்தில் இருக்கக்கூடிய சகல குடும்பங்களுக்கும் அந்த 7 பர்ச்சஸ் தெளிவான உறுதியுடன் வழங்கப்படும் என்ற முன்மொழிவு காணப்படுகின்றது. ஏன் நான் கேட்க விரும்புகின்றேன், ஏன் இந்த 7 பர்ச்சஸ் காணி வழங்குகின்ற விடயத்தை ஒரு இழுத்தடிப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஒரு அரசியல் ஸ்லோகனாக வைத்துக் கொண்டு எந்த தேர்தலை எடுத்தாலும் லயத்தை ஒழிப்போம், 7 பர்ச்சஸ் காணியை வழங்குவோம் என்ற ஒரு ஸ்லோகனாக அது முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் அதற்கு திட்டவட்டமான ஒரு சரியான சட்ட ரீதியான அடிப்படை ஏற்படுத்தப்படாமல் இருக்கின்றது. மட்டக்களப்பில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் போது தமது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். வியாழேந்திரன் இன்று சபையில் தெரிவித்தார். மட்டக்களப்பின் நீதிமன்ற உத்தரவை மீறி அதுக்குள் அவர் அத்துமுறை நுழைந்திருந்தார். அதாவது நீதிமன்ற உத்தரவின்படி அவர் தனியார் காணிக்குள்
அத்துமுறை உள்நுழைய முடியாது. ஆனால் அந்த இடத்திலே மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் நான் அவரோடு பேச முற்பட்ட போது, அங்கிருந்தோடு பேச முற்பட்ட போது, அந்த கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் என்னோடு நடந்து கொள்ளவில்லை. இந்த அடிப்படையிலே கௌரவ தலைமையக உறுப்பினர்களே, என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை இந்த போலீஸ் அதிகாரிகளால் மீறப்பட்டிருக்கிறதை உணர்கிறேன். அதற்கான நடவடிக்கையை இந்த உயரிய சேவை மேற்கொள்ள வேண்டும். மகாவலி திட்டம் தொடர்பிலும் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல ஏக்கர் காணிகளை வைத்திருக்கின்றது. ஆனால் அது சார்பான எந்த விவரத்தையும், எத்தனை பேர் மகாவலி அபிவிருத்தி சபையின் கீழ் குடியேற்றப்பட்டுள்ளார் என்ற விவரத்தையும் அவர்கள் மாவட்ட செயலகத்துக்கோ அல்லது அந்த எல்லைக்கு உட்பட்ட பிரதேச செயலகத்துக்கோ வழங்கவில்லை. இதில் பாரிய சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் வெளிக்கந்தையிலே அலுவலகத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் மறைமுகமாக எங்களது மாவட்டத்தின் இன வீதாசாரத்தை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்கின்றது. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒரு அலுவலகத்தை எங்களது மாவட்ட செயலகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். 13வது திருத்தத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்குரிய காணிகளின் உரித்து முதலமைச்சருக்குரியது. முதலமைச்சரே அங்கு காணி அமைச்சராவார். எனவே மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை வடகிழக்கில் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் இறங்கும் பொழுது உரிய மாகாண சபைகளின் ஆதரவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மகாவலி அபிவிருத்திக்குரிய காணிகளை வழங்கும் போது முதலமைச்சர்களின் சிபார்சுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் உரிய மாகாணத்துக்குரிய காணி அமைச்சராக உள்ள போது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையானது தான் தோன்றித்தனமாக செயல்படுவது சரியா என்பதை இந்த அரசு மறுபரிசீலனை. முருகுடவத்த சுங்கப்பிரிவில் சீனு இறக்குமதி செய்த கொள்கலன் ஒன்றிலிருந்து இன்று மீண்டும் 200 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. பிரேசிலில் இருந்து போர்த்துகல் ஊடாக அக்டோபர் மாதம் 14ஆம் திகதி இலங்கையை வந்தடைந்த சீனி ஏற்றிய இந்த கொள்கலனிலிருந்து கொக்கைன் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இலங்கை சுங்கம் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் பிரிவு என்பன இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. கொள்கலனில் 8 பைகளில் 200 பொதிகள் காணப்பட்டதுடன் கொள்கலனை திறந்தவுடனேயே அதனை காண முடிந்தமை விசேட அம்சமாகும். இந்த கொக்கைனின் பெறுமதி 200 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும். போலீஸ் போதைப்பொருள் பிரிவு இதுகுறித்து சட்ட நடவடிக்கை எடுக்கும். கடந்த சில மாதங்களில் இலங்கைக்கு சீனி இறக்குமதி செய்த கொள்கலன்களில் கொக்கைன் கொண்டுவரப்பட்ட சம்பவங்கள் பதிவாகின. கலனி பத்தியாகுட பிரதேசத்தில் கொள்கலன் ஒன்றிலிருந்து 31 கிலோகிராம் கொக்கைன் கடந்த 9ஆம் திகதி கண்டுபிடிக்கப்பட்டது. பாலியகொட சுங்கத்திலிருந்து கடந்த ஜூலை மாதம் 22ஆம் திகதி 400 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கைன் மீட்கப்பட்டது. இதன்போது 273 கிலோகிராம் கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட அதிகூடிய எடையுடைய கொக்கைன் போதைப் பொருளாகவும் அது பதிவானது. பிரேசிலிலிருந்து இலங்கைக்கு சீனி இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன் ஒன்றிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் திகதி 25 கிலோகிராம் கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கைன் சீனியை போன்று தென்படுவதனால் கொக்கைன் கடத்தலுக்கு சீனி இறக்குமதியை பயன்படுத்துவதாக விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. இதுவே ஐரோப்பாவுக்கு கொக்கைன் அனுப்பும் முறையாகும். சில சந்தர்ப்பங்களில் இந்த கப்பல்களில் பிரேசிலிருந்து போர்த்துகலூடாக 24 மணித்தேளத்துக்கு குறைவான நேரத்தில் பயணித்தால் கொக்கைன் கடத்தும் நபர்களுக்கு இதற்கு நேரம் கிடைக்காது. அதனால் கொள்கலனை திறந்தவுடனேயே கதவுக்கு அருகில் இது காணப்பட்டது. வடமாகாண சபையின் 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. வடமாகாண சபையின் 66வது அமர்வு கைத்தடியில் உள்ள மாகாண சபை கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்றது. வடமாகாண சபையின் 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வடமாகாண சபை முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனால் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டு வரும் செலவினங்களுக்காக ரூபாய் 19,321.73 மில்லியன், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாற்றுவதற்கான முத்திரை தீர்வை கட்டணம் 458 மில்லியன், நீதிமன்ற தண்டப்பணம் 65 மில்லியன், மூலதன செலவினங்களுக்காக ரூபாய் 5,618.1 மில்லியன். நெல் சிட் விசாரணை அறிக்கை தொடர்பாக ஏற்கனவே அறிவித்தபடி கணக்காய்வாளர் நாயகத்திற்கும் பிரதம செயலாளருக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டன. ஆனால் இப்பொழுது பிரதம செயலாளர் அவர்கள் தாங்கள் ஏற்கனவே CIDக்கு அறிவித்து விட்டதாகவும் அதன்படி மேல் நடவடிக்கைக்கு லஞ்ச ஊழல் ஆணைய குழுவுக்கு அனுப்ப சொல்லி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார்.
கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, நாங்கள் தீர்மானித்த அடிப்படையிலே FCIDக்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் பிரச்சனை. எங்களுக்கு பிரதம செயலாளரை யாரும் கட்டளையிட முடியாது. கடந்த 12ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய பிரதம செயலாளர் கௌரவ ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி எனக்கும் கௌரவ முதலமைச்சர் மற்றும் சிலருக்கும் பிரதியிட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் அந்த மாற்றம் சம்பந்தமாக அந்த கடிதம் முறைப்படியாக எழுதப்படவில்லை என்று நான் கௌரவ ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். Point of order. Please. Point of order. No point of order. When I am reading. No point of order. No, please. சட்டத்துக்கு முரணான ஒரு கடிதத்தை இந்த இடத்துல வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதா? இருக்குது. சபைக்கு தெரியப்படுத்த வேண்டிய என்ன கடமை இருக்கு. அடுத்த அமர்விலே தெரிவிக்கப்படும். அது இறுதி முடிவை பத்தி நான் கதைக்கல. ஒரு கட்சி சபை நடவடிக்கைகள் சார்ந்து அவைத்தலைவருக்கு கடிதம் எழுதுகின்ற உரிமை இருக்குதா? அந்த கடிதத்தை நீங்க வாசிக்கலுமா? நிச்சயமா இருக்கு. வடமாகாண சபையில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் தொடர்பில் விரிவான தகவல்களை இரவு 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மீள்குடியேற்ற இந்து மத அலுவல்கள், சிறைச்சாலைகள் மற்றும் புனர்வாழ்வளிப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன் மற்றும் தென்மாகாண ஆளுநர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இது வீட்டு திட்டம் என்னவென்றால், இன்று அங்கு மணல் இல்லை, வீடுகளை கட்டுவதற்கு மக்களுக்கு நேரம் இல்லை. பொது அடிப்படையிலே உலக ரீதியை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பொருத்து வீடுகள் தான் முக்கியமானது. இந்த 2 வருஷத்தில் நாங்கள் ஒரு வீடும் சரியாக கட்டி கொடுக்க இல்லை. The TNA members are objecting. I don't know what the reason that they're objecting for. I don't know whether it's a political reason or non-political reasons. I don't understand. இந்த பொருத்து வீட்டு திட்டத்துக்கு செய்வதற்காக நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அதற்கு செய்வதற்கு இடம் இருக்கின்றது. 65,000 வீடு கட்டவில்லை. நான் இப்ப உடனடியாக செய்வதென்றால் சில வீடுகளை கட்டினால் கொடுக்க வேண்டும். முல்லைத்தீவு பக்கத்திலையும், கிளிநொச்சி பக்கத்திலையும், வவுனியா பக்கத்திலையும் தேவையான மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு தேவையான வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு தான் நான் முன் வருகின்றேன். யாராவது வீடு கட்ட வேண்டும் கட்டி கொடுக்க எனக்கு ஒரு ஆட்சேபனையே இல்லை. அவர்கள் செய்ய மாட்டாங்க, மற்ற சாக்களை செய்ய விட மாட்டாங்க. யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வு தொடர்பிலும் அமைச்சர் DM சுவாமிநாதன் கருத்து வெளியிட்டார். நான் தமிழன் என்ற ரீதியிலே நான் என்ன கூறுவதென்றால், இறந்தவருக்காக ஒரு அஞ்சலி செய்வது வேறு விஷயம். அது மகாவீரர் என்று சொல்ல தேவையில்லை, மகாவீரர் தினம் என்று தேவையில்லை. நாங்கள் இறந்தவர்களுக்கு ஒரு அஞ்சலி செய்வோம். இறந்தவருக்காக நாங்கள் ஒரு அஞ்சலி செய்து, ஒரு பூசையை செய்து, இறைவனுக்கு இருந்து ஒரு நிவர்த்தி செய்ய கேட்பதற்கு அது செய்யலாம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றுவாறு சேர்ந்து ஒற்றுமையாக சமுதாயத்திலே வாழ வேண்டிய கட்டத்திலே இருக்கும் பொழுது இந்த மகாவீரர் சிறிய அந்த பல தொகுதிகளை கொடுப்பதற்கு தருணம் இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. இந்த நிலைமையில மகாவீரர் என்ற பெயரை பாவித்து செய்வது நல்லதா கெட்டதா என்பதை நான் உங்கள் சமுதாயத்திலே கேட்கிறேன். All of you would have read the book written by Thamilini Jayakumar. உங்கள் அனைவரிடமும் தமிழினி ஜெயக்குமார் எழுதிய நூல் இருக்கும். அந்த நூலின் சிங்கள மொழிபெயர்ப்பு என்னிடம் இருக்கிறது. இந்த நூல் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும். மகளிர் படை தலைவியாக செயற்பட்ட தமிழினி ஜெயக்குமாருக்கு எனது மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலூடாக உண்மையை வெளிப்படுத்தியுள்ளதால் எனது மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த போதே அவர் இந்த நூலை எழுதியுள்ளார். தேவையற்ற பிரச்சனையை தவிர்ப்பதற்கு இந்த நூல் உதவியாக காணப்படுகிறது. நாட்டில் சகோதரத்துவம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் மனிதர்கள், அதிலும் தமிழர் என்ற பெருமை அவர்களிடம் காணப்படுகிறது. அது அவர்களின் உரிமை, மனதால் மாத்திரமன்றி அது அவர்களின் அடையாளமாகவும் காணப்படுகிறது. இது முஸ்லிம் சிங்கள மக்களிடமும் காணப்படுகிறது. அது தங்களுக்கான அடையாளம். அதனை சீர்குலைக்க கூடாது. The pride is not brought down to a lower level of an ethnic conflict of it. யாழ் தீவக பகுதியில் தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முதலாவது சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தீவக பகுதியில் தேர்தல் பிரசாரத்திற்காக சென்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினரால் நாரந்தனை என்னும் இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் 2 உயிரிழந்ததுடன் 20 பேர் வரையில் காயமடைந்தனர். 4 குற்றவாளிகள் மற்றும் பேர் குறிப்பிடப்படாத 50 சந்தேக நபர்களுக்கு எதிராக இந்த வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
47 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டம் அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் 40 சாட்சியங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வழக்கு விசாரணை யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழிய முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சம்பவத்தின் 18வது சாட்சியாளரான வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரத்ன முதலாவதாக சாட்சியம் அளித்துள்ளார். சம்பவ தினத்தன்று முதலாவதாக பயணித்த வாகனம் தன்னுடையது என்றும் அதில் பயணித்த ஒருவரே கொலை செய்யப்பட்டதாகவும் வடமாகாண சபை உறுப்பினர் சாட்சியம் அளித்துள்ளார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களும் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மாகாண சபை உறுப்பினர் அவர்களில் முதலாவது சாட்சியாளரான நெப்போலியனின் முகவரியை நீதிமன்றத்திடம் சமர்ப்பிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள 2 பேரையும் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதனராஜுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுமாயின் அதனை உடனடியாக நிறுத்துமாறு ஓய்வூதிய திணைக்கள பணிப்பாளருக்கு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் பிணை வழங்கப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்கள் கட்டுநாயக் விமான நிலையத்தினூடாக எவ்வாறு வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றனர் என்பது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் குடிவரவு குடியகவு திணைக்கள பணிப்பாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு பின்னர் யாழ் மேல் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது. நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். வரவு செலவு திட்டம் தொடர்பில் இங்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டது. එතුමා මේ දැනට රථවාහන දඩ තියෙනවා රුපියල් 20 සීමාවෙත්. දැන් ඒක ඉහළ දමන්න තීරණයක් කරන් තියෙනවා. அதிகரிக்க வேண்டுமா குறைத்தல் மற்றும் அதிகரித்தல் தொடர்பில் போலீசாருடன் இணைந்து போக்குவரத்து அமைச்சு அதில் திருத்தத்தை மேற்கொள்ளும். போக்குவரத்து அமைச்சர் இதனை கொண்டு வந்தார். நாளொன்றுக்கு விபத்தினால் 7-8 பேர் உயிரிழப்பதாகவும் வருடாந்தம் 48,000 பேர் வரை உயிரிழப்பதாகவும் அமைச்சர் கூறினார். அதனை நிறுத்துவதற்கு நாம் செயற்பட வேண்டும் எனவும் கூறினார். நாளொன்றிற்கு 7-8 பேர் உயிரிழப்பார்கள் எனில் அதனை தடுக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ඒ මැරීම නැවැත්වීමට අඩු කරන්න පුළුවන් දේ නීති ක්‍රියාත්මක කරනවා නම් මේ සැඩවලින් කොච්චර බලාපොරොත්තු වෙනවද අපිට ඒක අවශ්‍යයි. எமக்கு அபராதம் முக்கியமில்லை, நமது வருமானத்தில் நாம் அதை சேர்க்கப் போவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ඒක ගණන් කරන්නේ නැහැ. 2017ට 2016 சாபேட்சව 2016ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தேவையற்ற செலவினங்கள் காரணமாக 2017ஆம் ஆண்டிற்கான ஒதுக்கீட்டை நாம் குறைத்துள்ளோம். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு சென்றிருந்தனர். தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏதேனும் கருத்துக்கள் இருப்பின் ஜனாதிபதிக்கு அல்லது எமக்கு முன்வைக்க முடியும் என ஜனாதிபதி கூறியிருந்தார். பிரதமருடன் கலந்துரையாடி சில விடயங்களை முன்னுரிமையின் அடிப்படையில் நாம் பெற்றுக் கொடுப்போம் எனவும் அவர் கூறியிருந்தார். செய்த விடயங்கள் தொடர்பில் அறியாத ஒருவர் போல் முன்னாள் ஜனாதிபதி செயற்படுகிறார். அவரின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட நிதி அமைச்சுக்கு 100% உரிமையுடைய நிறுவனமே இக்டா எனப்படுவது. இக்டாவிடம் ஒப்படைக்கும் போது தனியார் மயப்படுத்தற்கு உட்படுத்தப்படுகின்றது. அவ்வாறெனின் அவர் செய்த விடயத்தை அவர் அவ்வாறு கூற முடியாது. මේ ඉක්ටකට බාර දුන්නාම පුද්ගලිකරණයට යොමු කරනවා කියනවා. ඒ කියන්නේ නේද? එතුමා දන්නේ නැහැ. එතුමා කරපු දේ. නැත්තම් මේ වගේ කියන්න හැකියාවක් තියෙනවා. ඒක ජනාධිපතිවරයා අනුතරවීමක් කළ තිබ්බා. හම්බන්තොට වරාය සහ මත්තල ගුවන්තොටුපොළ ගන්නෙන ආයෝජකයින්ට මේ නැවත ලබා ගැනීමක් කරනවා කියලා ඒව ආයෝජනය කළොත්. ඉතින් එන්නටි ගමනකට කොහොමද මොනවා කිව්වත් වැඩක් තියෙනවා. එමතුමා මේ අන්තර්ජාල බදු වැඩි කරන්නට මේ පාර අයවැයෙන් තීරණය කළා. මොකක්ද මේකේ අරමුණ? ඒක ටෙලිகாம் பெரும்பாலானவர்கள் டேட்டா பாவனைக்கு மாறுவதாக டெலிகாம் நிறுவனம் எமக்கு கூறியிருந்தது. அவ்வாறெனில் வருமானம் துரிதமாக குறைவடையும். அந்த மாற்றத்தை சமப்படுத்துவதற்காக என்னை நாடுகளில் காணப்படும் விடயத்தையே நாம் முன்னெடுக்கிறோம். අඩු වෙනවා කියලා. ඉතින් ඒක වෙනසක් සමමත්තම කරන්න කියන එක තමයි වෙනින් රටවල් වල තියෙන එකමයි මේ කරන්න කිව්වේ. ඒකයි අපි කරේ. සාමාන්‍ය අන්තර්ජාලයේ රුපියල් 100ක් ඩේටා බන්ඩල් එකකට දැන් රුපියල් 50ක විතර බද්දා මේ සමග ගෙවන්න වෙනවා. කීයද ඉස්සලා තිබ්බේ? முன்னர் எவ்வளவு அறவிடப்பட்டது? 48 ரூபாய் காணப்பட்டது. அது தற்போது 50 ரூபாயாக மாற்றப்பட்டுள்ளது. இவ்வாறான சிறிய அதிகரிப்பு தொடர்பிலேயே நீங்கள் பேசுகிறீர்கள். பாலம் ஒன்றை விரைவில் புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி ஹட்டன் ஃபோர்டைஸ் பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டனிலிருந்து டயகமுக்கு செல்லும் பிரதான வீதியின் ஃபோர்டைஸ் பகுதியில் உள்ள பாலம் சில நாட்களுக்கு முன்னர் சேதமடைந்துள்ளது. இந்த பாலத்தை உடனடியாக புனரமைத்து தருமாறு சம்பந்தப்பட்டவர்களை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனியார் பஸ் ஊழியர்கள், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஊழியர்கள் மற்றும் பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பாலம் வந்து உடஞ்சி 3-4 நாள் ஆகுது. யாருமே இதை வந்து கவனத்துக்கு யாருமே கொண்டு வரதில்லை. நாங்களும் எவ்வளோ மத்தியில் சிரமத்தில் இந்த ஆக்கள் நாங்கள் கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு
திரும்ப அவங்க அந்திக்கு போறதா இருந்தா சரியான சிரமம் இருக்கு. வாகனம் எதுவுமே வர மாட்டேங்குது. ஒரு அவசரமா ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போறதா கூட இந்த பாலத்துல போயிடலாம் இருக்குது. எங்களுக்கு மத்திய மாகாண எக்ஸாம் நடக்குது. அதுக்கு வந்து டைமுக்கு வந்து போயிடல. எக்ஸாம் பேப்பர் கொடுத்தோன்னே தான் எக்ஸாமுக்கு போயிடுது. அதனால ரோட்டை கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு தரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். 20 பஸ் இந்த ரோட்ல ஓடுது. கூட மற்ற ரோட்டோட கூட பயணிகள் போற ஒரு ரோட்டு தான் இந்த டயகமா பாடிஸ் ரோட்டு. இந்த பாலம் உடஞ்சிருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு. பஸ்காரங்க எல்லாத்துக்கும் இல்ல, பயணிகளுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு. ரோட்டை செய்யறதுக்கு காசு ஒதுக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சரியான முறையில் அந்த ரோட்டை செய்யல. செஞ்சிருந்தது இப்பயே குழி விழுந்திருக்குது. இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் கணபதி கனகராஜ் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மத்திய மாகாண பெருந்தெருக்கல் அமைச்சருடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். மத்திய மாகாண சபைக்கு உரிய பாதையாகவும் பாலமாக இருக்கின்றபடியினால் இன்று அதை மத்திய மாகாண அமைச்சர் போக்குவரத்துக்கு பொறுப்பான அமைச்சர் எதிர்வீர வீரவர்தன் அவர்களின் கவனத்துக்கு நான் அதை கொண்டு வந்திருக்கின்றேன். உடனடியாக இந்த பாலத்தை சீர்திருத்தி போக்குவரத்துக்கு வழி செய்வதாக என்றும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். இதைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக மத்திய மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தை சேர்ந்த சகல அதிகாரிகளுக்கும் இதை அறிவித்து இந்த பாதையை உடனடியாக செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க இருக்கு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.